ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் மேங்கோ டேட்ஸ் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு மாம்பழத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாங்க. நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் ஒரு 8 எடுத்திருக்கேன். அதில் தோல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் சூடாக இருக்க பால் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அது நல்லா ஊறிடும். இப்போது இதை ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போது ஒரு பேன் எடுத்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது கூட நம்ம திக்காக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மேங்கோவோட பியூரி, அதையும் போட்டுட்டு அது கூட டேட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதே ரெசிபியை நீங்கள் வெறும் மேங்கோ வச்சு கூட பண்ணலாம், டேட்ஸ் இல்லாமல் கூட பண்ணலாங்க. டேட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். இது நல்ல லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கைவிடாமல் கலரிட்டே இருக்கணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அந்த டேட்ஸும் மேங்கோவும் நல்லா ஒன்றா சேர்ந்து பிளெண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ கொஞ்சம் திக்காகணும் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேங்க. 1 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு மேங்கோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 3/4 கப்பு கூட எடுத்துக்கலாம். எனக்கு மாம்பழம் ஓரளவுக்கு ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் சுகர் ஆட் பண்ண உடனே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். இப்போது ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லோ டு மீடியம் ஹீட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கலர கொஞ்சம் கெட்டியாகும், ஸ்லோவாகும். இப்போ கொஞ்சம் திக்கான உடனே 1 கப் பால் பவுடர், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். இந்த பால் பவுடரில் ஸ்வீட் எதுவுமே இல்லைங்க, அன்ஸ்வீட்டன்டு மில்க் பவுடர் தான் இது. ஸோ அதையும் போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் பவுடர் போட்டதுனால கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். தீ நல்லா லோவில் குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம். இப்போ பாருங்கள், அந்த சின்ன சின்ன லம்ப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் அந்த சின்ன சின்ன லம்ஸ்லாம் இருந்தது, ஸோ அதெல்லாம் நான் உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நல்ல நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா அது ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். ஸோ அது திரும்பவும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு எனக்கு ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மாம்பழம் சீசன் வேறு, ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பேன்லேருந்து கொஞ்சம் தனியாக செப்பரேட் ஆகி வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடுறேங்க. கொஞ்சம் ஆறின உடனே இப்போ இது நான் நல்ல எனக்கு பிடிச்ச ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல நான் இப்போ எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். இப்போது ஜஸ்ட்டு ஒரு கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை சின்னதாக பால் மாதிரி உருட்டிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன ரவுண்டு மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த பூரிலாம் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த வலையாக இருக்கும், இந்த மாதிரி இதில் நடுவில் டிசைன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஜஸ்ட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மெதுவாக ப்ரெஸ் பண்ண உடனே அழகாக வந்துருச்சு இந்த ஷேப்பு. ஸோ இது ஷேப் நல்லா இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னொரு ரவுண்ட் போட்டுட்டு சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராவில் வந்து சின்ன சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டேன். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த டிசைன் பண்ணேன். இது மாதிரி உங்ககிட்ட எந்த ஷேப் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து அதே மாதிரி சின்னதாக சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணேன். ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதுலேயே டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் ஷேப்பு. இது வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், நான் எல்லா பேடாஸும் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இப்போது இது கூட நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சென்டரில் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேடாஸ்லேயும் நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். இது மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச்சாக காமிக்கிறதுக்காக நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற ஸ்ப்ரிங்கிள்ஸு. ஸோ அதையும் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கொடுத்தா. எங்கள் வீட்டில் ஒரே நல்ல காலி ஆயிடுச்சுங்க எல்லா ஸ்வீட்டும். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நாக்கில் போட்டோன்னே கரைஞ்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்து. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.